வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம பத்தி பேச போறோம்னா, ஆல்ரெடி தம்ப்நெயில பார்த்திருப்பீங்க. பாம். பாம் காயின் வந்து என்னது? எதுக்காக இப்படி வந்து போகிருக்கு? 2000% வந்து டைட்டில போட்டிருக்கேன். உண்மையா அத பத்தி பார்க்கலாம். கூட பார்த்தீங்கன்னா, அதுல வந்து நம்ம வந்து இப்போ வந்து வாங்கலாமா? இல்ல என்ன வந்து பண்ணலாம்? அத பத்தி பார்க்கலாம். கூட பார்த்தீங்கன்னா, சரி கிரிப்டோ சென்டர் பத்தி பேச சொன்னா. இந்த வீடியோ பாருங்க ஃபிரெண்ட்ஸ். நீங்க பார்த்த மேக்டெக் தமிழுக்கு நோட்றாம கிளிக் பண்ணி போட வேண்டிய வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா, நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு. அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. முதல்ல பாத்தீங்கன்னா, இப்படி எப்படி நம்ம வந்து we had another feather இல்ல another feather has been added to our success அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ள இன்னொரு ஒரு மீம் காயின் வந்திருக்கு. அந்த காயின் தான் பாத்தீங்கன்னா போம். போம்னா பாம் கிடையாது. இட்ஸ் a book of meme சொல்லலாம். புக் ஆஃப் BO புக்கு மீம் பார்த்தீங்கன்னா ME ஓகேங்களா போம். இந்த காயின் வந்து என்ன காயின் ப்ரோ? இந்த காயின் நான் வந்து சொல்றதுக்கு முன்னாடி என்ன காயின், இந்த காயின் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகிட்டே 2 நாள் தான். அது மார்ச் 14 லான்ச் ஆகிருக்கு காயின். வித்தின் 48 ஹவர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட பர்சன்டேஜ் நீங்க பார்க்கலாம், கிட்டத்தட்ட 2300% வந்து ஏறி இருக்கு, பம்ப் ஆகிருக்கு. இதனால தான் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கிரிப்டோ வந்து ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட்டு, அப்புறமா ஸ்கேம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து பம்ப் ஆனாக்கா யார் தான் வந்து இப்போ ஸ்டாக்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5% 10%க்கே பார்த்தீங்கன்னா உசுறு போகுது இல்லைங்களா? அந்த ப்ராஃபிட் எடுக்கிறது. பட் இந்த மாதிரி கிரிப்டோல பார்த்தீங்கன்னா 1000% வந்து ஒரு நாள்ல 2 நாள் வந்து போகிறது சாதாரணமான விஷயம் வந்து யாருக்குமே படாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்கேம்னு வந்து சொல்லுவாங்க. பட் அது வந்து உண்மையாக நடந்திருக்குன்னு சொல்லலாம். பீப்பிள் ஆர் இன்டு ஹைப் ஆஃப் மீம் காயின்ஸ் சொல்லலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிரிப்டோன்னு சொல்ல முடியாது, மீம்ல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெரிய ஹைப் வந்து போகிட்டு இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் பத்தி நான் வந்து பேச ஆரம்பிச்சிடுறேன். அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்றதுனா, போம் காயின் பாத்தீங்கன்னா இட்ஸ் an எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராஜெக்ட்னு வந்து போட்டிருக்காங்க உங்களோட வெப்சைட்ல. எக்ஸ்பெரிமெண்ட் ப்ராஜெக்ட் ரீடிஃபைனிங் Web3. இந்த காயின் பாத்தீங்கன்னா 3 கேட்டகரியில வருது. ஒன்னு பாத்தீங்கன்னா Web3, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு ஸ்டோரேஜ், அப்புறமா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டென்ஜன் வந்து போட்டிருக்காங்க. டென்ஜன் கேட்டீங்கன்னா பீட் ஷிட் காயின் அண்ட் கேம்பிளிங் சொல்லலாம். ஷிட் காயின் ட்ரேடிங் அண்ட் கேம்பிளிங். இதெல்லாம் வந்து அது வந்து பண்ணாது. இது வந்து பாத்தீங்கன்னா 3 கேட்டகரிஸ் Web3, அப்புறமா டீசென்ட்ரலைஸ் ஸ்டோரேஜ் கண்டர் வருது அப்படின்னு வந்து அந்த வெப்சைட்ல வந்து போட்டிருக்கு. கூடவே பாத்தீங்கன்னா இந்த பாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த பிளாக் செயின் மேல கிரியேட் ஆகிருக்கிற காயின் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது, இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கிறதே பாத்தீங்கன்னா சொலானா பிளாக் செயின் மேல. சொலானா ஃபாஸ்ட், அதாவது லார்ஜ் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பர் செகண்ட் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா அதோட ஸ்கேலபிலிட்டி பார்த்தீங்கன்னா அதிகம் இல்லையா? அதனால பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எத்தீரியம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ சொலானா மேலே ஃபோக்கஸ் பண்ணி பெரிய முக்கியமாக மீம் காயின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. நல்ல ப்ராஜெக்ட்ஸ்களும் லான்ச் ஆச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும் பார்த்தீங்கன்னா அது வந்து JTU ஆகட்டும், அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் ஜூப் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பாங்க் நெக்ஸ்ட் ஒரு மீம் காயின் வந்து இப்போ ஹை ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிறது இந்த போம். ஓகேங்களா? பாங்க் மாதிரி இது வந்து போகுமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாங்கோட பொட்டன்ஷியல் வேற. அதோட ப்ராஜெக்ட்ஸ் அதோட வெப்சைட்ல நீங்க பார்க்கும்போது தான் வந்து ஏற்கனவே Februaryல 2023ல பாத்தீங்கன்னா பாங்க் வந்து நீங்க வாங்கி சின்ன அமௌண்ட் வந்து நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நெக்லிஜிபிள் அமௌண்ட், உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து வேணாம், எனக்கு வந்து அப்படியே வந்து மேல போச்சுன்னா ஓகே நான் ப்ராஃபிட் எடுத்துருவேன், கீழே போனா கூட எனக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து வச்சீங்கன்னா நீங்க வந்து போடலாம்னு சொல்லியிருந்தேன். அது வந்து Februaryல. இப்போ பாத்தீங்கன்னா பாங்க் எங்க இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேக்குறது, யார் தெரியும், இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னு கூட சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? இந்த ஒரு வெப்சைட்ல வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து போட்டிருக்காங்க. பில்ட் ஆன் சொலானா அண்ட் ARV. AR காயின் இருக்கு பாத்தீங்களா? அந்த பிளாக் செயின் கூட அந்த ஒரு எக்கோசிஸ்டம் மேல கூட பாத்தீங்கன்னா டிபெண்ட் ஆகிருக்கு இந்த காயின். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா BTC ஓட பிளாக் செயின் கூட பாத்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன்ஸ் வந்து நடக்க போகுதுன்னு வந்து அந்த ஃபவுண்டர் வந்து போட்டிருக்காரு. இந்த முக்கியமான இந்த காயினோட எய்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நியூ டீசென்ட்ரலைஸ் சோஷியல் மீடியா அண்ட் மேக் மீம்ஸ் அன்ஸ்டாப்பபிள். ஓகேங்களா? அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த காயினோட ஃபீச்சர் வந்து IPFS, அதாவது IPFS ஸ்டோரேஜ் விச் இஸ் இன்டர்பிளானட்டரி ஃபைல் சிஸ்டம் சொல்லலாம். அது என்ன பண்ணுதுன்னா, ஸ்டோரிங் அண்ட் ஸ்டேரிங் டேட்டா இன் அ டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம். நார்மலி உங்களுக்கு ஃபைல் சிஸ்டம்னா என்னன்னு தெரியும், லைனக்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நார்மலி ஃபைல் சிஸ்டம் வந்து எல்லாத்துலயும் இருக்கு இல்லைங்களா? நம்ம சிஸ்டம்ல ஆகட்டும், நம்ம கம்ப்யூட்டர்ஸ்ல ஆகட்டும், அப்புறமா எல்லாம் OSல பாத்தீங்கன்னா அது இருக்கு. நெக்ஸ்ட் இந்த IPFS வந்து இந்த ஃபீச்சரா இருக்கு இந்த போம் இது. அப்புறமா முக்கியமா பாத்தீங்கன்னா நிறைய NFTs, இமேஜ், JPEG அதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. மோஸ்டா இட்ஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு NFTs சொல்லுவோம். ஓகேங்களா? கூட பாத்தீங்கன்னா இந்த காயினோட ப்ரீசேல் நடந்தது. அந்த ப்ரீசேல்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து சொலானா வந்து நீங்க வந்து கொடுத்துருந்தாதான்
அட்ரஸ்க்கு வந்து அனுப்பியிருந்தா தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராப் கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து அந்த ஃபவுண்டர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ஏர் ட்ராப் ஆன உடனே ஆஃப்டர் யூ ரிசீவ் த ஏர் ட்ராப் நான் வந்து 2 லிக்விடிட்டி பூல்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ அந்த லிக்விடிட்டி அதாவது பூல்ஸ்ல பார்த்தீங்கன்னா போமோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஹை இருக்க போகுது, மேல ஹை பிரைஸ்ல இருக்க போகுது. ஸோ நீங்க வந்து சீக்கிரம் வந்து டம்ப் பண்ணலாம் அப்படின்னு போட்டு லால் வந்து போட்டிருக்காரு. ஸோ விச் கேன் ஹேப்பன். இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆல் ரக் புல் ஆக வாய்ப்புகள் இருக்கு, பொட்டன்ஷியல் இல்லைன்னா வேல் வந்து வாங்கியிருந்தாக்கா இப்போ இந்த ப்ராஜெக்ட். அதனால தான் பார்த்தீங்கன்னா 2000% வந்து பம்ப் ஆயிருந்து வேல் வந்து டம்ப் பண்ணிட்டா கண்டிப்பாக ப்ராஜெக்ட் வந்து ரக் புல் ஆகிடும். ஸோ அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து வாங்குறீங்கன்னா நெக்லிஜிபிள் அமௌண்ட், உங்களுக்கு வந்து தேவை இல்லாத ஒரு காசு, ஒரு $10 $20, ஸோ அது வந்து போட்டு வச்சிருங்க. உங்களுக்கு வேணான்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா $20 $10 கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பொக்கிஷம் மாதிரி. ஸோ அப்படி இருந்தாக்கா அந்த காசெல்லாம் போடாதீங்க. ஓகே எனக்கு பாங்க் மதி வேணும், இது பாங்க் மதி போகும் அப்படின்னு வந்து நீங்கள் நெரிச்சி போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து லக் இருந்தாக்கா போயிடும். பட் அது வந்து நான் சொல்ல முடியாது. ஐ கேன் கேரண்டி. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்திருக்கிறதே 2 நாள் முன்னாடி 14th March. அப்புறமா இதோட டோக்கனாமிக்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 69 பில்லியன் டோக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் சப்ளைல இருக்கு. அப்புறமா சர்க்குலேட்டிங் சப்ளைல பார்த்தீங்கன்னா 55 பில்லியன் டோக்கன்ஸ்ல இருக்கு. அப்புறமா மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் $1.2 பில்லியன் பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் ஒரு கிரிப்டோ வந்து தொடர்றதுக்கு இவ்வளவு வருஷமா பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கிரிப்டோ வந்து தொடல. பட் இன்னும் இந்த 2 நாள்லயே பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் மார்க்கெட் கேப் அச்சீவ் பண்றதுன்ட்டு சாதாரணமான விஷயம் கிடையாது ஒரு ப்ராஜெக்ட். ஸோ அது வந்து நடந்திருக்கு இந்த காயினுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்ல லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல $3.7 பில்லியன் ஆஃப் வால்யூம் வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க இன் போத் சென்ட்ரலைஸ்ட் அண்ட் டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம வந்து இதோட பிரைஸ் இப்போ வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா $0.02281 கிட்ட இருக்கு அப்படியே சமயத்தில். ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்க்கலாம் சார்ட்ல வந்து என்ன தெரிய வருதுன்னா அப்படியே ஒரு பேரபோலிக் மூவ்மெண்ட் ஃப்ரம் 14th March இப்போ பார்த்தீங்கன்னா 2335% கிட்ட வந்து பம்ப் ஆகியிருக்கு. ஆல் டைம் ஹை. ஓகேங்களா. ஆல் டைம் ஹை வந்து ஒரு ஹவருக்கு வந்து அடிச்சுட்டே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் இதுதான் சொல்லலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா பெப்பேயோட மூஞ்சி வச்சு இல்லை லோகோ வச்சு இந்த காயின் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஆன் சொலானா பிளாக் செயின். பெப்பே உங்களுக்கு தெரியும் இட்ஸ் பிஆர்சி பிளாக் செயின். ஸோ அது வந்து பிஆர்சி மேல வந்து கிரியேட் ஆன ஒரு டோக்கன். ஸோ பெப்பேக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா பெப்பேயோட வெப்சைட்ல நம்ம வந்து கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது அவங்க வந்து போட்டாங்க இட்ஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்சன். இதுல பார்த்தீங்கன்னா ஒன்னும் இன்ட்ரென்சிக் வேல்யூ ஒண்ணுமே கிடையாது, ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. பட் இந்த ஒரு வெப்சைட்ல நம்ம பார்க்கும்போது இப்படி ஜேபெக் என்எஃப்டி ரிலேட்டடு அப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து இருக்கு. கூட பார்த்தீங்கன்னா டூல்ஸ் வில் பி கமிங் அப்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மீம் என்ஹான்சர் அப்படின்னு வந்து இருக்கு. ஸோ சில டூல்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து போடலாம் அப்புறம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்ப நான் சொல்றேன். ஸோ வந்து உங்களுக்கு வேணானா நீங்க வந்து விட்டுடலாம். அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து இந்த பாங்க் மாதிரி இப்படி பம்ப் ஆகும்னு நினைச்சீங்கன்னா ஸ்மால் நெக்லிஜிபிள் அமௌண்ட் வந்து போட்டு வைக்கலாம். ஓகேங்களா. லாஸ்ட் டைம் பாங்க் கூட பார்த்தீங்கன்னா இதை பற்றி பம்ப் ஆச்சு Februaryல. ஸோ அப்போ தான் கொஞ்சம் கரெக்ஷன் எடுக்கும்னு வந்து சொன்னேன். ஸோ அப்போ நீங்கள் வாங்கிக்கலாம் சொன்னேன். ஸோ அதே தான் இதுக்கும் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சார்ட்டே கிடையாது. ஸோ கரெக்ஷன் எடுத்து நீங்கள் வந்து வேணும்னா வாங்கலாம், வேணாம்னா விட்டுடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேற ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் பற்றி பேசலாம். ஸோ பிட்காயின் ஆவரேஜ் சமயத்தில் அரௌண்ட் ஒரு $68,000 கிட்ட இருக்கு. ஸோ பிட்காயின் வந்து இப்போ சேம் மெனியத்தோட மூவ்மெண்ட்ல தான் இருக்கு. 4 ஹவர்ல ஒரு பெரிய சேஞ்ச் கிடையாது. ஸோ 67,500 சப்போர்ட்டை கண்டிப்பாக வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு பிட்காயின் சொல்லலாம். ஸோ அது கீழே வந்து போகுது. பட் கேண்டில் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா அதுனா மேலே தான் ஆகுது. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டேல பார்க்கும்போது ஒன் டேல பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டலாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு பிட்காயின். இப்போ கூட மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டலாக தெரிய வருது. ஸோ அந்த சப்போர்ட் நான் சொன்னேன் இல்லையா 67,500 கீழே வந்து டெய்லி கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பேரிஷான கன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ கேண்டில் க்ளோஸ் பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா அது வந்து பேரிஷ் கன்ஃபர்மேஷன் கொடுக்குதா இல்லை திரும்பி பார்த்தீங்கன்னா இங்கே பம்ப் ஆகுதா தெரிய வரும். அப்படின்னு இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரெட்டியாக வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அனதர் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிடும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிளாக் ரோஸ் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிடும். ஸோ நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி இந்த 4 ஹவர்ல பார்த்தீங்கன்னா டார்கெட் அகார்டிங் டு ரைசிங் வச்சு அரௌண்ட் ஒரு 50,000 கிட்ட வந்து 52,000 53,000 வந்து காட்டிட்டு இருக்குன்ட்டு. அப்புறமா இன்னொரு சினாரியோ கூட சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த சேனல் சினாரியோ நேற்று வந்து வீடியோ நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பா பாத்துக்கங்க. அதை வந்து டோட்டல் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ அப்படி வந்து போச்சுன்னா திரும்பி பார்த்தீங்கன்னா 77 76 75,000 வந்து போகலாம். நெக்ஸ்ட் எத்தீரியம் பார்க்கும்போது எத்தீரியம் பார்த்தீங்கன்னா இப்போ முக்கியமான சப்போர்ட் எத்தீரியம்க்கு வந்து அரௌண்ட் $3,520 கிட்ட வந்து இருக்குது. ஸோ எத்தீரியம் வந்து கண்டிப்பா பிட்காயின் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. பட் டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா பிட்காயினை கொஞ்சம் இப்போ வந்து சின்ன டைம் ஃப்ரேம்ஸ்ல பார்க்கும்போது கொஞ்சம் இன்வெர்ஸா போயிட்டு இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் சரியான அடி வாங்கிட்டு இருக்கு. பட் ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது சேமா தான் போயிட்டு இருக்கு. பிட்காயினோட டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சேஞ்ச் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
எப்படி இருந்தாலுமே டெய்லி சில ப்ராஃபிட் பார்க்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட மேக்டெக் தமிழ் சிக்னல் ஃபேமிலி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கேல்பிங் ப்ராஃபிட்ஸோட சிக்னல் கொடுத்துட்டு இருப்பேன். ஸோ அதை நீங்க ஜாயின் பண்ண விரும்புறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா, அதாவது டிஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணிட்டு கான்டாக்ட் பண்ணலாம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் $25 per month. அப்புறமா நெக்ஸ்ட் சில ஃபேக்டர்ஸ் பேசணும் இல்லையா? ஸோ முக்கியமா ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் கூல் ஆஃப் ஆகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஃபண்டிங் ரேட்ஸ் நீங்க பார்க்கலாம் 200, அப்புறம் பைபிட்லேயே பார்த்தீங்கன்னா 100 வந்துருச்சு, விச் இஸ் நியூட்ரல் ஃபண்டிங் ரேட். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 300, 500 இந்த மாதிரி இருக்கு. ஸோ இட் இஸ் கூலிங் ஆஃப்னு சொல்லலாம் ஃபண்டிங் ரேட்ஸ். அப்புறமா லிக்விடேஷனோட ஹீட் மேப்ல பார்க்கும்போது அரௌண்ட் நேத்தே சொன்ன மாதிரி தான். ஸோ ஹையர் லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்கு, கீழே விட மேலே தான் இருக்கு. ஸோ ஸ்லைட் லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 64,700 கிட்ட வந்து இருக்கு. ஸோ அதே தான் அந்த விக் வந்து போகலாம் 64,700 இருக்கு. பட் டெய்லி கேண்டல் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 65, அதாவது 67,500 மேலே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா வேற சினாரியோ இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அதை பார்க்கலாம் எப்படி வந்து ப்ளே அவுட் ஆகுதுன்ட்டு. ஸோ 67,400 கிட்ட பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி வந்து இருக்கு. பட் ஹையர் லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்கு, அரௌண்ட் 70,000, 72,000, 73,000. ஸோ அந்த ஒரு ஜோன்ல இருக்குன்னு சொல்லலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில நியூஸ் வந்து பார்க்கும்போது இப்படி நய புக்கிலே எல்சால்வதோட பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம வந்து பிட்காயின் வந்து எவ்ரிடே வாங்கிட்டே இருப்போம். எப்போ வரைக்கும்னு கேட்டிங்கன்னா ஃபியேட், அதாவது நம்மளோட இந்தியன் ருபீஸ் ஆகட்டும், யூஎஸ் டாலர்ல ஆகட்டும், ஃபியேட் மணியில் பிட்காயின் வந்து அன்அஃபோர்டபுள் பிரைஸ், வாங்கவே முடியாத ஒரு பிரைஸ்ல வந்து வருதோ அப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கிட்டே இருப்போம்னு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு புலிஷான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். கண்டிப்பாக அவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க பிட்காயின். பட் நேற்று கூட சொல்லியிருந்தாங்க பற்றி பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு ஸ்டோரேஜ் இல்லை கோல்ட் ஸ்டோரேஜில் வந்து வைக்க போகிற பிட்காயின்ட்டு. ஸோ தே ஆர் என்ன சொல்றது, என்ஹான்சிங் பிட்காயின். அப்புறமா கிரிப்டோன்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன சொல்றது மறக்காம கீழே பண்ணுங்க. மார்க்கெட் வேற பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் வேற, ஸோ வால்யூம் கொஞ்சம் கம்மியாக வந்து வர வாய்ப்புகள் இருக்கு. ஐபிட் கூட இல்லை. ஸோ அது பார்க்கலாம் மேபி வந்து மூவ் ஆகுதுன்னு. ஓகேங்களா? மோஸ்டா என்ன பொறுத்த வரைக்கும் 67 to 70 இந்த ஒரு ஜோன்ல தான் சைட்வைஸ் மூவ்மெண்ட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. பட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் நம்மளுக்கு இந்த வீடியோ முடிவுற சொல்லி தான் முக்கியமான சில முக்கியமாக அந்த போம் காயின் பற்றி தான் பேசுறதா இருந்தது. ஸோ இட்ஸ் அனதர் மீம் காயின் விச் இஸ் ஹைப்ட் அப். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் அண்ட் பிட்காயின் பற்றி பேசிக்கிறோம். ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. பார்த்தா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் மேக்டெக் தமிழ் டெலிகிராம் கொஞ்சம் விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் சைனிங் ஆஃப். நீங்கள் பாதுகாப்பாருங்க. நன்றி, வணக்கம்.